ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி பூஜை போட முடியாதுங்க. ஏன்னா எங்கள் ரிலேஷன் ஒருத்தங்க இருந்ததால் 16 நாளைக்கு எந்த பூஜையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பூஜை எதுவும் செய்யாமல் பாப்பாவுக்கு சிம்பிளாக கிருஷ்ண வேஷம் மட்டும் போடலான்னு சொல்லி சின்னதாக பர்ச்சேஸ்க்காக தான் கிளம்பி வந்திருக்கோம். இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாள் எடுத்த ஷார்ட்ஸ் தான். ஸோ அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து பாப்பாவை கூப்பிட்டு வரலான்னு கடைக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். எங்கள் மாமியார்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி செஞ்சதா இல்லை. நான் வந்து தான் வேண்டிக்கிட்டு செஞ்சேன். பாப்பாக்காக வேண்டி ஒரு வருஷம் அடிப்பாதம் போட்டு நான் வந்து கிருஷ்ணகிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். அடுத்த வருஷமே பாப்பா வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்காக வெயிட் பண்ணுற எல்லாருமே கிருஷ்ணரை வேண்டிக்கிட்டு அடிப்பாதம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷமே ஒரு குட்டி ராதியாவோ கிருஷ்ணராவோ உங்கள் வீட்டுக்கு ஒரு வடிவத்தில் வந்துடுவார். இதை நான் ரொம்ப நம்புகிறேன். அந்த வருஷத்துலேருந்தே நான் கிருஷ்ண ஜெயந்தி நல்லா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாப்பாவுக்கு போன வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் செய்யும்போது 10 மந்த்ஸ் பேபியாக இருந்தால் இப்போ வந்து 1.25 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது 2 இயர்ஸாக பாப்பாவோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ணுங்கள்.